இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் சோபா உயிரோட இருக்கும்போது இதே மாதிரி என்னை உட்கார வச்சு எனக்கு அவ சாப்பாடு ஊட்டி விடுவா. என்ன சின்ன குழந்தை மாதிரி அவ பார்த்துப்பா. நான் சாப்பிடாம இருந்தேன்னா அவளால அதை தாங்கிக்கவே முடியாது. நீ அப்படியே நீ அம்மா மாதிரி தெரியுறம்மா. சரி, சாப்பிடுங்க. பாரு. இது நீ இப்படி பத்திக்கிட்டு எரியும் போதுதான் எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இல்லனா எனக்கு நாளே ஓடாதுமா. அங்க பாரு, அங்க பாரு. ஐயோ, தண்ணி குடிங்கப்பா. அம்மாடி, ஐயோ. பெரியம்மா அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க கண்ணீருக்கு காரணமான ஒன்ன அவங்க வெறுத்திருக்கணும். ஆனா ஒரு சின்ன வார்த்தை கூட உன்னை பத்தி தப்பா பேசல. சின்ன வயசுல நான் படிச்ச ஒரு இங்கிலீஷ் லெசன்ல ஒரு ஸ்டோரி இருந்தது. புருஷன் இறந்துட்டாங்கிற அதிர்ச்சியில மனைவி இருக்காங்க. எதுவும் பேச மாட்டாங்க, அழ மாட்டாங்க. அந்த அதிர்ச்சியில என்ன செய்யறதுன்னே புரியாம இருப்பாங்க. யார் சொல்றது அவங்களுக்கு கேட்காது. அந்த மனைவி அப்படியே இருந்துட்டாங்கன்னா அந்த அதிர்ச்சியால அவங்களும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ அண்ணனோட நிலைமை கூட அப்படிதான் இருக்கு பூமி. அதிர்ச்சியில இருக்கிற மனைவிய எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும்னு எல்லாரும் அவகிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க. அவளோட வாழ்க்கையில நடந்த ஸ்வீட் மெமரிஸ்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ஆனா எதுக்குமே அந்த மனைவி ரியாக்ட் பண்ண மாட்டா. ஒரு வயசான பாட்டி அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு தாயையும் குழந்தையும் கூட்டிட்டு வந்து குழந்தைய அவங்க மடியில போடுவாங்க. அந்த குழந்தையோட அழுக சத்தத்தால அதிர்ச்சியில இருந்து அந்த மனைவி வெளியே வருவாங்க. புருஷன் மேல அவங்க வச்சிருந்த அன்புக்கும் தாய்மை தான் ஜெயிச்சதுங்கிறதுக்கு உதாரணமா அந்த கதை இருந்தது. ஆனா எங்க வயசுல பெரியவங்களான பெரியம்மா அதே மாதிரி அதிர்ச்சியில இருக்கிற அண்ணனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு தெரியாம இருக்காங்க. அவரு எதுவுமே நடக்காத மாதிரிதான் இப்பயும் பேசுறாரு. பூரி பெரியம்மா அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல
அவங்க கண்ணீருக்கு காரணமான ஒன்ன அவங்க வெறுத்திருக்கணும். ஆனா ஒரு சின்ன வார்த்தை கூட உன்னை பத்தி தப்பா பேசல. நீ கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவரை காயப்படுத்தினது நான் தான். இப்ப அவரை பழையபடி மாத்த வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா உன்னை மறந்து போயிடுவாரு. ஐ லவ் யூ. ஹே, யார் நீ? நக்ஷத்ரா? நக்ஷத்ராவுக்கு இருக்கிற திமிரும் ஈகோவும் எனக்கு இல்ல. நான் நக்ஷத்ரா கிடையாது. ஃபியூச்சர்ல அவளை மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நக்ஷத்ராவை லவ் பண்ணலன்னு சொன்னது உங்களுடைய குட் லக். அதே மாதிரி பூமி உங்களை லவ் பண்ணலன்னு சொன்னது அவளுடைய பேட் லக். எல்லாம் நல்லா தெரிஞ்ச மாதிரியே பேசுற. யார் நீ? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கிடையாது. உங்களை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பாஸ். செப்டம்பர் 2ஆம் தேதி பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஃபேன்ஸ் அவங்க பாஸ் உடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் கூட அதே நாள் அன்னைக்கு ஏன் பாஸ் உடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன் பாஸ்? ஹே, என்னுடைய பர்த்டே டேட் உனக்கு எப்படி தெரியும்? Who the hell are you? நான் தான் சொன்னேன்ல பாஸ், எனக்கு எல்லாமே தெரியும். சரி சரி, நான் கூட என்ன தெரிஞ்சுக்கிறேன். இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீ கொஞ்சம் உடனே பேசிட்டு சொல்லு. அவ ஃபோன் எடுத்தானா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி சரி வச்சிடுறேன். என்ன அபூர்வா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நக்ஷத்ராவோட ஃப்ரெண்டு சித்தி. மத்தியானம் வீட்டை விட்டு கிளம்பி போனவ இப்ப வரைக்கும் ஆளை காணோம். அவளுக்கு ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க இருக்கா என்ன பண்றான்னு நினைச்சாலே டென்ஷனா இருக்கு. அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டியா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பண்ணிட்டேன். யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவ எங்களுக்கு காலே பண்ணலன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன்னு சொல்ற, அப்ப குச்சி போத்தா ஹேக் பண்ணிட்டியா? சித்தி